ஓம் சாய்ரா. என் அன்பு குழந்தையே, என் அன்பு செல்லமே, என்னுடைய உறவே, இப்படி பல விதத்தில் நான் உன்னை கூப்பிடுகிறேன். ஆனால் நீயோ விட்டுப்போன உறவை பற்றியே யோசித்துக் கொண்டு இருக்கிறாய். உன்னை பற்றியும் உன் மனதை பற்றியும் சற்றும் யோசிக்காமல் உன்னை ஏதோ ஒரு பொருளாக மட்டுமே பார்த்து உன்னை விட்டு நகர்ந்த உறவை பற்றி இவ்வளவு யோசிக்கிறாயே. உன்னுடைய குடும்பத்தையும் பற்றி நான் இவ்வளவு யோசிக்கிறேனே, என்னை பற்றி யோசிக்க மாட்டாயா? என்னுடைய தங்கமே, நீ வேண்டாம். உன்னை ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லை. ஆனால் அவரையே நினைத்து கொண்டு உன்னையும் உன் குடும்பத்தையும் மிகவும் காயப்படுத்தி கொண்டே இருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எவ்வளவோ சாதிக்க வேண்டியதெல்லாம் இருக்கிறது. ஆனால் என்னமோ உன்னை விட்டு போனவர்கள்தான் உன்னுடைய மிகப்பெரிய சாதனை என்று நினைத்து அவர்களை பற்றியே யோசித்துக் கொண்டு இருக்கிறாய். உன்னை ஒரு உயிராக நினைத்தால் உனக்கும் ஒரு மனம் இருக்கிறது. நீயும் அவர்களை உண்மையாகத்தான் நேசிக்கிறாய் என்று நினைத்தால் உன்னை விட்டு அந்த உறவு போயிருக்குமா? உன்னைதான் மன கஷ்டத்தில் தள்ளி இருக்குமா? என்னமோ உன்னை நினைக்காமல் போன உறவை பற்றி இவ்வளவு யோசிக்கிறாய். யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. யோசிப்பவர்கள் அவர்கள் கிடையாது. நீ யோசித்து நீ அழுது அவர்களை நினைக்க வேண்டிய இடத்தில் அவர்கள் கிடையாது. ஒரு நல்ல உறவு அவர்கள் கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் தகுதியான உறவுகள் எல்லாம் இனி வருவார்கள். அவர்கள் பற்றி நீ நினைத்து கொண்டால் உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும். உன்னுடைய உண்மையான உறவு யார் தெரியுமா? உன்னுடைய அம்மா மட்டுமே. எத்தனை நபர்கள் அவர்களை சுற்றி இருந்தாலும் அவருடைய கண்ணானது உன்னை மட்டுமே தேடும். உன்னுடைய அம்மாவை நீ நினைத்தால் எத்தனை பேர் உன்னை விட்டு போனாலும் உனக்கு கவலை இருக்காது. அவர்கள் எல்லாம் அவர்களுடைய கடமையை முடித்துவிட்டு போய்விட்டார்கள். போன உறவை பற்றி நினைக்க வேண்டாம். இருக்கும் உறவை நீ கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கொள். உன்னுடன் நான் இருக்கும் பொழுது உனக்கு எதை பற்றியும் யோசிக்க தேவை கிடையவே கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையை நீ சாதாரணமாக நினைத்து கொண்டு இருக்கிறாய். ஆனால் உன்னுடைய வாழ்க்கை மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுத்து வளர்ச்சியை சந்திக்க போகிறது. இதனால் மற்றவர்கள்தான் கவலைப்பட வேண்டும். நாம் விட்டு போய்விட்டோமே என்று இனி அவர்கள்தான் வருத்தப்படுவார்கள். அவர்களை வருத்தப்பட நான் வைக்கிறேன். நீ சந்தோஷமாக இருக்கும் நாட்களை நான் கொண்டு வந்து விட்டேன். இனி நீ உன்னுடைய வாழ்க்கையை மட்டும் பார். இனி நான் உனக்கான வாழ்க்கையில் நல்ல உறவை அமைத்து தருகிறேன். போன உறவு போகும் பொழுது கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனால் அதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு பார். அதுதான் உன்னை மிகப்பெரிய அளவுக்கு கொண்டு வரும். நிச்சயமாக உன் வாழ்க்கை உயரும். மற்றவர்கள் பார்த்து வியப்பார்கள். இப்பொழுது இருப்பதை வைத்து எந்த ஒரு முடிவையும் எடுத்து விடாதே. எல்லாம் உன்னால் சாதிக்க முடியும். போனவரை நினைத்து கொண்டு இருக்கும் வாழ்க்கையை நீ இழந்து விடாதே.